வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 2025 பிறந்து 2வது நாள். எல்லாருக்கும் நல்லபடியாக நல்ல நாளாக அமையட்டும், வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் இல்லை எப்பயும் போலவே சாமி கும்பிட்டு விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எப்போ இங்கே எந்திரிக்கிறது சீக்கிரமாகவும் எந்திரிக்கணும்னு தோணுது, எந்திரிக்கவும் முடியலை. இருந்தாலும் அது நம்ம செய்ய வேண்டிய கடமை, சோம்பேறித்தனம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையில் பார்த்துடணுங்கிறனால எந்திரிச்சாச்சு. காலை டிஃபன் வந்து இட்லி, மசாலா இட்லி செய்வோம்னு சொல்லிவிட்டு மசாலா இட்லிக்கு உருளைக்கிழங்குலாம் மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக தக்காளி சட்னி எடுத்து, தக்காளி சட்னி வந்து கட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இட்லி ஊற்றியிருக்கேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் தக்காளி சட்னியும் அதோட கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலாவையும் வச்சு நல்லா தடவிட்டு அது உள்ளே வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு ஊற்றி இட்லி வேக வச்சாச்சு. இந்த மாதிரி மசாலா இட்லி குழந்தைங்க இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைகளும் நல்லா கொஞ்சம் விரும்பி உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கும் போது எந்த குழந்தைகளுக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்காமல் இருக்காது. அதனால் உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்கிடுவாங்க. இட்லியாக ஒரே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மசாலா இட்லின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கு கொஞ்சம் ஒரு தட்டு மசாலா இட்லியும் சும்மா சாதா இட்லியும் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கு சாம்பார், தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த இட்லிக்கு நம்ம இப்படி மசாலா இட்லினாலே சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை, அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிடலாம். அதுக்கும் ரெடி பண்ணி வச்சு சாதா இட்லிக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்படி செஞ்சு கொடுத்து குழந்தைகளையும் பிச்சு உள்ளே சாப்பிடும்போது உள்ளே ஏதோ இருக்குங்கிற வித்தியாசத்தில் எடுத்து பிச்சு சாப்பிட பரப்பிட்டுருவாங்க. இட்லினாலே ஒரே போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கும். எல்லாம் முடிச்சாச்சு. அப்புறமும் மதியத்துக்கு சாதம், படித்த சாதம், சாம்பார் வச்சு முள்ளங்கி, கேரட்டு, உருளைக்கிழங்குலாம் போட்டு காய் வந்து வேக வச்சு சாப்பிட்றது பொரியல் பண்ணுறத விட நம்ம இந்த இப்படி மாதிரி குழம்புல போட்டு வேக வச்சு சாப்பிட்றது நல்லது. அதனால் காயில் கேரட்டெல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு. சுரக்காய் இருந்தது, சுரக்காய் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே நறுக்கி வச்சு எடுத்து வச்சுருந்தேன். தண்ணியெல்லாம் தேவையில்லை சுரக்காய்க்கெலாம். நம்ம அப்படியே போட்டு நல்லா தேங்காய் பூ போட்டு நிறையா தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் சுரக்காய். ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே சில குழந்தைகளுக்கு வந்து சுரக்காய் பிடிக்காது, பெரிய ஆளுகளுக்கே இப்போ சுரக்காய் பிடிக்க மாட்டேங்கி. ஆனால் காய்கறி தான் சாப்பிடணும் ஒரு நிறையாங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே கொடுத்து பழகிடுறது நல்லதுன்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு. உள்ளேருந்து பார்த்திங்கன்னா நல்லா மெதுவாகவும் இருக்குது. உள்ளே பிச்சு எடுத்தோம்னா உள்ளேயும் கலராக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்க விரும்பி எடுத்துக்கிடுவாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக பாயாசம் கொஞ்சம் இது ஜவ்வரிசி பாயாசம் தான் போட்டிருக்கு. கொஞ்சமாக தான், நிறையா இல்லாமல் அளவாக போட்டு அளவாக எடுத்துக்கலாம். நிறையா இருந்துச்சுன்னா மீதம் விழுந்துடும், திரும்ப சாப்பிட்றதுக்கெலாம் முடியாது, கட்டி ஆயிரும். இது மாதிரி கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கு. பனங்கிழங்கு இப்போ வந்து பனங்கிழங்கு சீசனு, பனங்கிழங்கு வந்துருச்சு. சரி பனங்கிழங்கு வாங்கி ரெடி பண்ணிக்கிட்டு, இது சுகருக்கெல்லாம் நல்லது, சர்க்கரை சத்து உள்ளவங்களுக்கு பனங்கிழங்கெல்லாம் சாப்பிடலாம். அதனால எடுத்து வாங்கி வச்சாச்சு. இன்றைக்கி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.